Hello guys, welcome back. This is module number 1.18, Resolution of Forces in ME 3351 Engineering Mechanics. Engineering Mechanics தான் நம்மளோட டாப் பிளேலிஸ்ட்டு. கிட்டத்தட்ட 150 வீடியோ, ஏகப்பட்ட வியூஸ் இருக்கக்கூடிய ஒரே பிளேலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தான். ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கிறோம். பட் அந்த வகையில் ஏப்ரல் மே 2024 கொஸ்டினையும் அப்படியே நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வி ஹேவ் டூயிங் திஸ். அதே போல் இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. ஏப்ரல் மே 2024 கிட்டத்தட்ட 12 கொஸ்டினுமே நான் பிரேக் பண்ணிட்டேன். ஸோ 12 கொஸ்டினுமே ஐம் கோயிங் டு சால்வ். கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் மட்டும் ஒரு 40லேருந்து 45 கொஸ்டின் கிட்டத்தட்ட கையில் அவைலபிளாக இருக்குது, சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதனால் டெய்லி வீடியோஸ் எல்லாத்தையுமே டெய்லி வீடியோஸ் கிட்டத்தட்ட 2லேருந்து 3 வீடியோ போடணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் வி ஹேவ் அ பிளான். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 15ஆம் தேதி 6ஆம் மாதம் 26 2026 ஒன் டே மேட்ச் அப்படின்னா கொஞ்சம் விளையாட்டாக சொல்லுவோம். அது என்ன ஒன் டே மேட்ச் அப்படின்னு சொன்னீங்கன்னா இஜியும் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ரெண்டும் ஒரே நாளில் நடக்க போகுது. அதே போல் 22ஆம் தேதி 6 2026 அதே மாதிரி ஒன் டே மேட்ச்சு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த 2 பேப்பரும் ஒரே டயத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய எஃபோர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அதை மெயின் பண்ணி 15 டேஸ் முன்னாடியே ரொம்ப சீக்கிரமாக இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணி லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் த கண்டென்ட். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட். ஸோ மூவிங் டு த கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2024. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆன் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். எ சிஸ்டம் ஆஃப் 4 forces acting on a body is shown in the figure. Determine the resultant force and its direction. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் ஆரோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது we need to find the value of alpha. எப்படின்னு பார்த்துடலாமா? மூவிங் டு த கொஸ்டின். இங்கே நமக்கு முதல்ல ஃபோர்ஸஸ் எல்லாத்துக்கும் நம்பர் பண்ணுவோம். 200 நியூட்டன் நம்பர் 1, 120 இஸ் நம்பர் 2, 50 இஸ் நம்பர் 3, 100 இஸ் நம்பர் 4. இப்போது 4 ஃபோர்ஸஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த 4 ஃபோர்ஸஸாக 1 by 1 செக் பண்ணுவோம். ஸோ ஃபோர்ஸ் 3ங்கிறது 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி இருக்குது. இங்கே 40 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது 40 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு வாட் ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி இருக்குது. இது நமக்கு தெரியுது. ஆனால் இங்கே θ 1 θ 2 இருக்கு இல்லையா? ஸோ வாட் ஆர் த வேல்யூஸ்? அப்போ அதுதான் என்ன சொல்கிறாங்க, வி ஹாவ் டு மேக் லைக் எ ட்ரையாங்கிள். θ 1 1 2 θவுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் ஆப்போசிட்டு, திஸ் இஸ் யுவர் அட்ஜசன்ட். அப்போது tan θ 1 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 1, அட்ஜசன்ட்டில் இருக்கக்கூடிய 2. தென் த வேல்யூ ஆஃப் θ 1 இஸ் ரஃப்லி அரௌண்ட் 27 டிகிரி செல்சியஸ். அதே போல் இங்கே இருக்கிற டயக்ராம் கவனிச்சிங்கன்னா தெரியும், திஸ் இஸ் θ 2, திஸ் இஸ் 4 and திஸ் இஸ் 3. This is your opposite side, this is your adjacent side. Then the value of tan θ 2 equal to opposite la 4, adjacent la 3. While doing this I got the value of θ 2 equal to 53 degrees அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதை தான் இப்போ நம்ம சம்மா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 200 நியூட்டன் வித் ரெஸ்பெக்ட் டு 27 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். எப்படி சார் இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறீங்க? இந்த இடத்துல θ 1னா அப்போ இதுவும் θ 1 ரெண்டும் ஒன்று தான். இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் θ 2னா அண்ட் திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் θ 2 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ 200 எக்ஸ் ஆக்சிஸுக்கு நேராக 27 டிகிரி செல்சியஸ் 27 டிகிரிஸ் இருக்கிறதுனால 200 cos 27. எக்ஸ் ஆக்சிஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு? டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா அங்கே cos θ. அப்போது அதோட ஆப்போசிட்டில் sin θ அப்படின்னு வரணும். ஸோ 200 cos 27 which is 178, 200 sin 27 which is 91 நியூட்டன் அப்படிங்கிற வேல்யூ. இரண்டாவதாக இங்கே ப்ளஸ் தான், எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கோங்க, 120 நியூட்டன் இருக்குது. டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு 53 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லியாச்சு. எக்ஸ் இஸ் நெகட்டிவ், ஒய் இஸ் பாசிட்டிவ். அப்போது இங்கே -120, இங்கே +120. அப்புறமா காஸ் θ போடும்போது ஒரு குழப்பம் வரும் இல்லையா? ஸோ டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா இங்கே cos 53, அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் sin 53. ஸோ -120 cos 53ன்னு சொல்லும்போது இட் இஸ் -72 நியூட்டன், +120 sin 53ன்னு சொல்லும்போது த வேல்யூ இஸ் 96 நியூட்டன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது 3வது டிகிரி பார்த்துருவோம். ஹியர் வி ஹாவ் 50 நியூட்டன். எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவில் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இஸ் ஆல்சோ நெகட்டிவ். அந்த வேல்யூ ஆஃப் டிகிரி 60 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவாக, அப்போ -50, ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவாக -50.
டிகிரி எந்த பக்கம் இருக்கோ அதுதான் காஸ். அப்போ இந்த பக்கம் காஸ் 60, டிகிரி எந்த பக்கம் இல்லையோ அந்த இடம் சைன் 60. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் காஸ் 60, ஒய் ஆக்சிஸ் சைன் 60. the value is minus 25 minus 43 நியூட்டன். முடிஞ்சா? and the last thing 100 நியூட்டன் இருக்கு இல்லையா, அதில் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ். அப்போது இங்கே ப்ளஸ் 100, இங்கே மைனஸ் 100. அதே போல் த டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ், இந்த டிஃபரன்ஸ் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் இதை ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். த டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் ஒய் இருக்கு இல்லையா, ஸோ ஒய்க்கு நேராக தான் காஸ் 40 வரணும், எக்ஸ் ஆக்சிஸில் இப்போ சைன் 40 வரணும். ஹியர் ஒன்லி வி காட் cos 40. in terms of x கிட்ட தான் என்ன வரணும், sin 40 வரணும். so 100 sin 40 which is 64 minus 100 cos 40 is minus 77 newton ஆச்சுங்களா. ஸோ இப்போ நம்ம டைரக்ஷன் படி ஃபோர்ஸ் இன் எக்ஸ் காம்போனண்ட்டு, ஃபோர்ஸ் காம்போனண்ட் இன் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா, 178 minus 72 minus 25 plus 64 which is 145 நியூட்டன் அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிச்சா. summation of y-axis 91 plus 96 minus 43 minus 77. The answer is 67 Newton. So summation f of x கிடச்சாச்சு, summation f of y கிடச்சாச்சு. வேலை முடிஞ்சா. So the next thing என்ன பண்ணலாம், இதே டேட்டா வச்சு ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். how to find the value of resultant, summation f of x square plus summation f of y square. f of x ஓட வேல்யூ எவ்வளவு, 145, அதை ஸ்கொயர் பண்ணுறோம். சம்மேஷன் f of yங்கிறது 67, அதை ஸ்கொயர் பண்ணுறோம். பண்ணும்போது 22514ங்கிற ஆன்சரும், அதுலேருந்து கடைசியாக 160 அப்படிங்கிற ஆன்சரும் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இட் இஸ் ப்ராபப்ளி 150 கிட்டேருந்து 160க்குள்ளே கிடச்சிருக்கும். ஏன்னா இதை நான் 22500 அப்படின்னு எடுத்தேன்னா ஐ காட் த வேல்யூ ஆஃப் 150 நியூட்டன்ஸ். ஸோ அது 150 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும். ஸோ நியர்லி த வேல்யூ இஸ் அரவுண்ட் 150 நியூட்டன் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடச்சிச்சு. சரிங்களா. த நெக்ஸ்ட் திங் வாட் வி கேன் டூ, direction alpha equal to tan inverse of summation f of y divided by f of x. f of y எவ்வளவு 67 கண்டுபிடிச்சிருக்கோம், f of x எவ்வளவு 145. நீங்கள் இன்னும் முக்கியமான விஷயம் அதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சம்மேஷன் f of xும் பாசிட்டிவில் இருக்குது, அப்போ x axis பாசிட்டிவ், சம்மேஷன் f of y is also பாசிட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னா எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ்னா இந்த குவாட்ரண்ட் தான். ஸோ த வேல்யூ ஆஃப் ரிசல்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 150 நியூட்டன். அதான் ஆன்சரா. ஸோ த டைரக்ஷன் 67 டிவைடட் பை 45 போடும்போது ஆல்ஃபாவோட வேல்யூ 25 டிகிரிஸ் அப்படின்னு வருது. ஸோ த 25 டிகிரிஸ்னால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் தான். ஏன் சார் 25 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஸோ இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, 0லேருந்து எவ்வளோ டிகிரின்னு தான் கணக்கு. ஸோ 0லேருந்து 25னா இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இதோட ஃபைனல் டயக்ராம் எப்படி நம்ம ஃபர்னிஷ் பண்ணோம், this is my 150 Newton is my resultant and the angle alpha which is equal to 25 degrees னு போட்டு அழகா ஒரு படம் மாதிரி போட்டு this is positive x axis, this is positive y, summation f of y, summation f of x, இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய resultant அப்படின்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் பார்க்கவே ஒரு லுக்கபிளாக இருக்கும். ஸோ தட் இஸ் தி ரிசல்ட். ஓகேங்களா. சரி, இந்த கொஸ்டினில் வேறு ஏதாவது நம்ம ஐடியாஸ் மாதிரி பில்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வி கேன் பில்ட். எப்படி பில்டு பண்ணலாம், ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். இப்போது இந்த டேட்டா இருக்கா, ஸோ இந்த டேட்டாவில் ஒரு விஷயம் அன்னோன்டு வேல்யூ, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் பி. ஸோ பி அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே டீட்டா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வி டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் டீட்டா, அதை கண்டுபிடிங்க. வி நோ த வேல்யூ ஆஃப் பி, அதையும் கண்டுபிடிங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா சம்மேஷன் f of x equal to 0 அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஈக்குவேஷன் வரும். சம்மேஷன் f of y equal to 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் வரும். ஸோ அதில் cos theta sin theta, இங்கே p cos theta which is equal to some value, likewise p sin theta which is equal to some values. ரெண்டுத்தையும் இங்கே டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் we got the value of tan theta. ஸோ அங்கே தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம் and then we can find the value of p. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா. ஸோ இப்போது இதோட ஐடியாஸை நீங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா த வேல்யூ ஆஃப் டீட்டா எவ்வளோ வரும், த வேல்யூ ஆஃப் பி இஸ் ஹவு மச் அப்படிங்கிறத மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா போதும். ஓகேவா. ஸோ வி டோ ஹாவ் த வேல்யூ ஆஃப் ஒரு ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பி இருக்குது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது டீட்டா. அப்போது எக்ஸும் பாசிட்டிவ்
yயும் பாசிட்டிவ். ஸோ இந்த கண்டிஷனில் the value of theta is how much, the value of p is how much. So this is what we need to find. கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இட் would be helpful for everyone அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். By the way, and that's the end of the video. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் in the comments box. Thanks for watching this video. Thank you.